Hello everyone, I am Parthiban. Welcomes you to SAP Views. இன்னைக்கு டேட் 25/9/2024. இந்த வீடியோவை ஒரு 4:30க்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். 4:30க்கு உங்களுக்கு ரீச் ஆயிருன்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ரவுண்டு 2க்கான ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கான லைவ்லையும் நம்ம சொல்லிட்டோம். இப்போ கட் ஆஃப் வீடியோ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம பார்க்க இருக்கிறது 92.5% தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ரவுண்டு 2 UG 2024க்கான கட் ஆஃப். இந்த வீடியோவை இன்னமும் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அது மட்டும் இல்லாமல் கவுன்சிலிங் ரிலவெண்ட்டாக உங்களுக்கு பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். 1-to-1 கைடன்ஸ் தேவைப்பட்டாலோ, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்பட்டாலோ, 1 or 2 டவுட்ஸ் தேவைப்பட்டதுனாலோ நீங்கள் டைரெக்டாக எனக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ரவுண்டு 2க்கான கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரவுண்டு 1ல் உங்களுக்கு ஓசி கேட்டகரிக்கு 1346க்கு அதாவது ஜென்ரல் ரேங்க்குக்கு 651க்கு திருவள்ளூர் கிடச்சிருந்தது. இப்போது ரவுண்டு 2ல் ஓசி கேட்டகரிக்கு 1414 இதை நீட்டாக அப்புறம் டைப் பண்ணிடுறேன். இப்போதைக்கு நான் எழுதுறதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 650, 1 மார்க் குறைஞ்சு எந்த காலேஜ் கிடச்சிருக்குது அப்படின்னா ஜிஎம்சி தேனி கிடச்சிருக்குதுங்க. ஜிஎம்சி தேனி. அப்போது ஸ்கோர் டிஃப்ரென்ஸ் எவ்வளவு? 1 மார்க் ஓசி கேட்டகரியில் குறைஞ்சிருக்குது. ஓகேங்களா. அடுத்தது பிசி கேட்டகரிக்கு 3180க்கு ரவுண்ட் 1ல் கிடச்சிது. 620 ஸ்கோருக்கு நீல்கிரிஸ் மெடிக்கல் காலேஜில் கிடச்சிது. இப்போ பார்த்தீங்கன்னா 3249 3249க்கு 619 மார்க்குக்கு எந்த காலேஜ் கிடச்சிருக்குது? ஜிஎம்சி நாகை கிடச்சிருக்குதுங்க. ஓகேங்களா. அப்போது இதுலேயும் 1 மார்க் மைனஸ் ஆகிருக்குது. மைனஸ் 1 மார்க் டிஃப்ரென்ஸ். பிசிஎம் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 1ல் 3709க்கு 612 மார்க்குக்கு ஜிஎம்சி நீல்கிரிஸ் கிடச்சிருந்தது. இப்போ பிசிஎம் கேட்டகரிக்கு 3715 ஜென்ரல் ரேங்க்குக்கு 612 சேம் அதே 612 மார்க்குக்கு எங்கே கிடச்சிருக்குது? ஜிஎம்சி நீல்கிரிஸ் கிடச்சிருக்குது. நீல்கிரிஸ் கிடச்சிருக்குதுங்க. ஓகேங்களா. அப்போது இங்கே பிசிஎம் கேட்டகரியில் மார்க் டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை. எம்பிசி கேட்டகரிக்கு ரவுண்ட் 1ல் 4401க்கு 603 மார்க்குக்கு நீல்கிரிஸ் மெடிக்கல் காலேஜ் கிடச்சிருந்தது. இப்போ ரவுண்டு 2ல் 4461 4461க்கு 603 மார்க். ஓகேங்களா. இங்கேயும் மார்க்கில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அதே ஜிஎம்சி நீல்கிரிஸ். ஜிஎம்சி நீல்கிரிஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ்சி கேட்டகரிக்கு 10158க்கு ரவுண்ட் 1ல் 536 மார்க்குக்கு ஜிஎம்சி நீல்கிரிஸில் க்ளோஸ் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 10235 10235க்கு 535 மார்க்குக்கு கிடச்சிருக்குதுங்க. 1 மார்க் மைனஸ் ஆகிருக்குது. 1 மார்க்கு குறைஞ்சிருக்குது. எந்த காலேஜ்? ஜிஎம்சி நீல்கிரிஸ் கிடச்சிருந்தது. இப்போது நீல்கிரிஸ் கிடச்சிருக்குது. ஓகேங்களா. சரி. எஸ்சிஏ கேட்டகரிக்கு 15681 ரவுண்ட் 1ல் ஜென்ரல் ரேங்க் 464க்கு கிடச்சிது. இப்போ பார்த்தீங்கன்னா அதே 15682 15682 ஜென்ரல் ரேங்க்கு 463க்கு கிடச்சிருக்குது. ஓகேங்களா. அப்போது 1 மார்க் மைனஸ் ஆகிருக்குது. எந்த காலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎம்சி நாகை. ஜிஎம்சி நாகப்பட்டினம். எஸ்டி கேட்டகரிக்கு 14019 1 10 100 1000 10000 14019 488 மார்க்குக்கு ராமநாதபுரத்தில் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் கிடச்சிது. இப்போ 14702. ஓகேங்களா. ஜென்ரல் ரேங்க்கு 14702 477 மார்க்குக்கு அதே ஜிஎம்சி ராம்நாட்டில் கிடச்சிருக்குதுங்க. ஓகேங்களா. சரி, இங்கேயும் உங்களுக்கு கிட்டத்தட்ட எத்தனை மார்க்கு? 11 மார்க்கு குறைஞ்சிருக்குது.
ஸோ இதை இப்போதைக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா திரும்பவும் இன்னொரு டைம் டைப் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் கிளியராக கொடுத்துட்றேன். இப்போது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் யூஜி 24 ரவுண்டு 2 92.5 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கான கட் ஆஃப். ஓகேங்களா? அடுத்தது நம்ம பார்க்க இருக்கிறது அடுத்த வீடியோவில் கவர்மெண்ட் கோட்டா எஸ்எஃப்க்கு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அடுத்த வீடியோ வர்ற வரைக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி வச்சுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்துருங்க. இன்னொரு 5 to 10 மினிட்ஸில் நான் அடுத்த வீடியோவில் எஸ்எஃப்க்கும் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிக்கும் போட்டுடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. See you. Have a nice day.